ஒரு ஒரு காலகட்டங்களில் நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் மாறும். ஒரு ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறவங்களுக்கு வந்துட்டு எனக்கு ஒரு பேட் பாய் தான் வேணும், அப்போ தான் ஒரு காலேஜ் போகும்போது கெத்தாக இருக்கும்னு தோணும். ஆனால் காலேஜ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா திருப்பி லைஃப்பில் செட்டில் ஆன ஒருத்தனா இருக்கணும்னு பார்ப்பாங்க. செக்யூர், சேஃப் அண்ட் எவ்ரி திங். இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் ஒரு மாதிரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. அண்டு சார் தத்துவங்களும் இதுவும் அந்தந்த பீரியடுக்கு தான் சார் ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இப்போது நம்மளோட வயசில் 10 வயசு மூட்டவங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்கன்னா ஐயே பூமரு அப்படின்னு. ஆனால் அது அவங்க அனுபவத்தில் சொல்கிறாங்க. சரியா? நம்ம அதே மாதிரி உங்களுக்கே லைஃப்பில் என்ன ஆகும்னா திடீர்னு ஒருத்தனுக்கு சொல்லுவீங்க, ஆஹா இதே விஷயத்த நமக்கு ஒரு 10 வருஷம் ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்களே, நம்ம அவங்க எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஒன்று வந்திருக்கும் சார். எல்லாருக்குமே அந்த வரும் ஏஜ் ஆக ஆக. அந்த மாதிரியான I think a good marketing is about first making a good content. அங்கே தான் ஆரம்பிக்கிறது மார்க்கெட்டிங். அண்ட் அந்த எடுத்துட்டு கொண்டு போய் சேர்க்குற ப்ராசஸ்க்கு வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு த இன்ஃப்ளூயன்சஸ், ப்ரெஸ், மீடியா, அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்லா இருக்க விஷயத்த அவங்களால தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணவே முடியாது. நல்லா இருக்க விஷயத்த நல்லா இருக்கிறதா எடுத்துக்குவாங்க. ஐ திங்க் த மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஃபர்ஸ்ட் த கண்டென்ட் யூட்டி. அதாவது இப்போது என்ன சொல்கிறது, இப்போது ஒரு ஒரு பிராண்ட் சொல்ல வரல, ஒரு கடையில் இட்லி சாம்பார் ஃபேமஸ் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு அது நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது மக்கள் எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்ப்பாங்க. இங்கே நல்லாவே இல்லை, அது என்ன விற்க ட்ரை பண்ணாலும் அது விற்காது. ஸோ இப்போ நாங்கள் விஷயம் பண்ணுறது நல்லா இருக்குன்றதுனால அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறதுக்கு பெரிய இதுவாக இந்த ட்விட்டர், இந்த சோஷியல் மீடியா இருக்குது. ஆனால் சோஷியல் மீடியாவால் ஒரு விஷயத்த தப்பாகவும் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஆனால் நான் வெறும் காமன் ஆடியன்ஸை மட்டும்தான் நான் வெரி இம்பார்ட்டண்ட். தோ இட் இஸ் அ வெரி ஒரு 5%, 10% ஆஃப் த என்டையர் பாப்புலேஷன், பட் தே கேரி தட் இன்ஃபர்மேஷன் டு த ரெஸ்ட் 90%. அவங்க சொல்கிற ஒரு சார் ஒரு என் பர்சனல் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்போது ஓமை கடவுளோட ப்ரெஸ் மீட் ஷோ அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா பார்த்தது, அந்த படத்தோடைய ஒரு நாள் கேப் முன்னாடி பார்த்தது, அவங்க எழுதினது, அந்த 3 கோடி படத்தை நல்லா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் டேக்கு ஓப்பனிங் ஹெல்ப் ஆச்சு. இப்போ லவ் டுடேக்கு அந்த ட்ரெய்லரில் அவங்க படம் இது பண்ணதே எழுதிச்சு. போர்த்தொழில்ன்ற படத்துக்கு வர்றதே தெரியாது, ப்ரெஸ் மீடியா எழுதினதுனால தான் அந்த படம் இதுவாச்சு. மக்கள்கிட்ட இல்லை சார், இதுலேயே மீடியேட்டர்ன்ற இதுதான் இருக்கிறது பிக்கஸ்ட் ப்ரொஃபஷன் நான் கேள்விப்பட்டேன். வேர் there's lot of money involved, at the same time the biggest business and இதுன்ட்டு. அது நடுவில் அந்த மீடியேட்டர் ஜாப் தான் சோஷியல் மீடியா. அவங்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் சேர்க்குற விதம் தான் தியேட்டருக்கு ஆடியன்ஸ் உள்ள the bridge between the creator and the bridge between the common audience and the creator. இது ஸோ அதுக்குள்ளே நடக்கிற ட்ராமா வந்து நம்ம போகிறது. ஃபர்ஸ்ட் இப்போ நான் ஓமை கடவுளே ஒரு 13 லாங்குவேஜஸ்ல ரீமேக் ஆச்சு. அது ஆகும்ட்டுலாம் பண்ணல. ஆனால் பண்ணுற கண்டென்ட் யூனிவர்சலாக ரீச் ஆகணுன்றது தான் இது. அதாவது எந்த மொழியில பார்த்தாலுமே அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும். அது பேர் இமோஷன். ஒரு அதாவது இப்போ ரிவெஞ்சுன்றது ஒரு இமோஷன். அப்பாக்காக பையன் வந்து இது பண்ணுறது தான் பாகுபலி. பட் அந்த இமோஷன் வந்து ரொம்ப ஒரு இது. அந்த மாதிரி இப்போ டைட்டானிக்ன்றது ஒரு காதலன் ஒரு லவ் பண்ண பொண்ணுக்காக அந்த கப்பல் இதில் எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு போய் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்றலாம். சாக்ரிஃபைஸ் தான் இமோஷன். அந்த மாதிரி நான் ஒரு இமோஷனை நம்பி தான் என் படத்தை எடுக்கிறேன். அந்த இமோஷன் வந்து யூனிவர்சலாக கனெக்ட். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த நெல்லிக்குப்பம் இதில் டைட்டானிக் பார்த்த கதை தான். நம்ம எடுக்கிற இமோஷன் வந்து யூனிவர்சலான இமோஷன். இதில் எடுக்கிற இமோஷன் வந்துட்டு எல்லாருமே கோ த்ரூ பண்ணுற இமோஷன். டிராகன் அப்படின்ற ஒருத்தன் லைஃப்பில் எப்படி ஒருத்தன் மாறுறான், ஒரு சாதாரண ஒரு ஹியூமன். தப்பும் ரைட்டும் நிறைஞ்சவன் தான் சார் ஹியூமன் நான் நினைக்கிறது. ஹியூமன்றவன் வந்து புனிதமான ஒருத்தன் கிடையாது. அவன்ல வந்து கெட்டதும் இருக்குது, நல்லதும் இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட்ல வந்து அவன் ஒரு ஹீரோவாக மாறும். அதுதான் டிராகன். இப்போது ஓமை கடவுளையுமே காட் ஒன்று சொல்லுவார் கடைசியாக, டேய் அவன் பொண்டாட்டி அப்போ காலில் விட்றா அப்படின்னு சார் அவர்கிட்ட. நான் அப்போது எப்படி சார் இது தன் பிரச்சனையை தானே ஃபேஸ் பண்ணிக்கிறவன் தான் ஹீரோ. நீ ஹீரோ தானே, போய் சால்வ் பண்ணிக்கப்போ அப்படின்னு அனுப்பிச்சிடுவேன். கடவுள் வழி தான் காட்டும், அவன் பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிக்கிறது. All my films will be rooted. All the stories that I'm going to say
is rooted. It will start from the base where I'm doing. If I'm doing the film in Tamil, it will be a rooted Tamil film. It will be if I do a film in Telugu, it will be a rooted Telugu film. But the emotion it carries will be a pan-Indian approach. And the pan-Indian approachன்றது மார்க்கெட் பிஸ்னஸ் டிசைட் பண்ணுறது. ஆனால் கண்டென்ட்ன்றது பொதுஜன மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நினைக்கிறேன்.